Welcome to guidedgrowth.com. So in this class we are going to discuss about a topic that is based upon your linear equations. Linear equations is one of the important topic. So that is asking in all kind of examinations. So whether it may be banking, SSC, railways. So in the exam definitely you are going to get a question from linear equations. Yeah. So banking definitely you will get based upon linear equations question. So SSC railways definitely you will have a question from linear equations. So first of all we will discuss the basics of this linear equation. So after discussing about the basics we will try to solve some problems using this linear equations. So first we will try to solve some basics concept. So how this linear equation is formed, so what are the different types of linear equations we will discuss. Afterwards we can solve some problems which were asked in the previous examinations. Okay, so before going into the topic you should understand what is a variable. Yeah, so what is a variable? So variable அப்படினா நமக்கு என்னன்றது தெரியும். So variable அப்படினா நமக்கு என்ன அப்படின்றது தெரியும். சரி, இப்போ ஒரு இடத்துல எனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நான் என்ன சொல்றேனாக்க I will say as variables அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஜென்ரலாகவே ஒரு இடத்துல ஒரு unknown term, ஒரு unknown term தான் I will say as variations அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயத்துல எனக்கு தெரியாத இடத்துல இருக்கக்கூடியதான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஜென்ரலாக எனக்கு அன்னோன் டேர்ம் அப்படின்னா எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு ரெண்டு விஷயம் நான் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே. ஸோ இந்த மேக்ஸை பொறுத்தளவுக்கு அதாவது குவான்டிட்டிவ் ஆக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு எனக்கு ரெண்டு விஷயம் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு விஷயம் இந்த வேரியபிள் அப்படின்னாலே ஒரு அன்னோன் டேர்ம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்த அளவுக்கு எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கோங்க. சரியா? ஸோ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்கன்னா அந்த ஈக்குவேஷனில் என்னால் ஒரே ஒரு அன்னோன் டேர்ம் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அதாவது இந்த சிங்கிள் ஈக்குவேஷனில் ஸோ ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் ஸோ சிங்கிள் ஈக்குவேஷனில் I can able to find only one unknown term. அதாவது one unknown term தான் எனக்கு என்னன்றது கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரே ஒரு unknown term தான் எனக்கு கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது ஸோ ax plus b equal to 0 நான் சொல்கிறேன். ax plus b equals to 0 அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதா? அதாவது ax plus b equals to 0 அப்படின்னு நான் சொல்றேன். சரி, என்னங்க இது ax is equals to b அப்படின்னு equal to 0 சொல்லி சொல்றீங்களே, என்ன விஷயம் இது என்ன ஏனா என்னது எக்ஸ்னா என்னது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த டேர்ம்ல நான் என்ன சொல்றேன்னா ஸோ a and b, சரியா, வேல்யூ ஆஃப் a and b அப்படின்றது என்ன சொல்றேனாக்க இட் இஸ் கோயிங் டு பி இன்டீஜர். சரியா? ஸோ a and b அப்படின்றது என்னன்னாக்க ஒரு இன்டீஜர் நான் சொல்றேன். ஸோ இன்டீஜர் அப்படின்னா என்னன்னாக்கா இட் இஸ் ஏ நம்பர். ஸோ வெதர் இட் மே பி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ பட் ஏ அண்ட் பி இஸ் கோயிங் டு பி இன்டீஜர். ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்னா நமக்கு எல்லாமே ப்ளஸில் இருக்கும், நெகட்டிவ் இன்டீஜர்னா நமக்கு மைனஸில் வரும். அப்போ வெதர் இட் மே பி ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ஆர்எல்ஸ் மைனஸாக இருக்கலாம், என்ன வேணால் எனக்கு இருக்கலாம், அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி இஸ் அன் இன்டீஜர் அண்ட் எக்ஸ் இஸ் அ வேரியபிள். எக்ஸ் அப்படின்றது என்னது? இட் இஸ் அ வேரியபிள் நான் சொல்கிறேன். அப்போ வேரியபிள் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த அன்னோன் டேர்மை தான் நான் என்ன சொல்லுவேனாக்க ஐ வில் சே அஸ் வேரியபிள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. எக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எனக்கு என்ன சொல்லுவேனாக்க ஐ வில் சே அஸ் வேரியபிள். அதே நேரத்தில் இந்த எக்ஸ் அப்படின்றத எனக்கு என்ன இருக்க முடியும், அன்னோன் டேர்ம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வேரியபிள் அப்படின்னா ஒரு அன்னோன் டேர்ம் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். சரியா? அதை பேஸ் பண்ணி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு ஈக்குவேஷன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ax plus b equal to 0 அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிறேன். இதுல a and b அப்படின்றது இன்டீஜர் நான் சொல்லிட்டேன். இன்டீஜர் அப்படின்னா அது ஏதோ ஒரு நம்பரா இருக்கலாம், அது பாசிட்டிவ் நம்பரா இருக்கலாம், நெகட்டிவ் நம்பரா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். வெதர் இட் மே பி பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கலாம் ஆர் இட் மே பி நெகட்டிவ் இன்டீஜர், என்ன வேணா இருக்கலாம். பட் x is an unknown term, so x is a variable நான் சொல்றேன்.
இப்போ எனக்கு இங்க ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ax plus b equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எனக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்ததுனால எனக்கு டெஃபினட்டா வந்துட்டு ஒரே ஒரு அன்னோன் டேர்ம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியும். சரியா? இப்போ எனக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்ததுனால எனக்கு என்னன்னாக்க ஒரே ஒரு அன்னோன் டேர்ம் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன். கிளியர்? அப்ப இதெல்லாம் என்ன சொல்லணும்னாக்க ஒரு ஈக்குவேஷன் ஒரு அன்னோன் டேர்ம் அப்படின்னா நான் இது எப்படி சொல்லணும்னாக்க லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வித் ஒன் வேரியபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒரு ஈக்குவேஷன் ஒரு அன்னோன் டேர்ம், அதாவது ax plus b equal to 0 அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன். சரியா? ax plus b equal to 0 அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன். அதுல x அப்படின்றது எனக்கு வந்து ஒரு வேரியபிள், அதாவது அன்னோன் டேர்ம். அப்போ ஒரு ஈக்குவேஷன் ஒரு அன்னோன் டேர்ம் அப்படின்னு நான் சொன்னேனாக்க இது நான் எப்படி சொல்லுவேன்னாக்க லீனியர் ஈக்குவேஷன் வித் ஒன் வேரியபிள் நான் சொல்வேன். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் வித் ஒன் வேரியபிள் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ வித் ஒன் வேரியபிள் சப்போஸ் இதை நான் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ax ஈக்குவல் டு ஸோ இந்த பிளஸ் பி அந்த பக்கம் கொண்டு போனோம்னாக்க என்ன கிடைக்கும்னாக்க மைனஸ் பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த பிளஸ் பியை அந்த பக்கம் கொண்டு போயிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னாக்க மைனஸ் பின்னு கிடைக்கும். From this I can say that x is equal to என்னவா இருக்கும் அப்படின்னா minus b by a ன்னு சொல்லி கிடைக்கும். x equal to what? minus b by a. அப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாலும் நம்ம x ஓட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னாக்க that will be what? minus b by a will be by x value. minus b by a will be by x value. அப்ப இது என்னன்னாக்க linear equation with a single variable. linear equation with a single variable. சரியா? இப்ப so I hope this will be understandable to you. சரியா? இது புரிஞ்சா இந்த linear equation with a single variable அப்படின்னா என்னன்னு புரிஞ்சா? For example, let me try to solve a problem. So இது பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம். அதாவது எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. அதாவது 2x plus 3 equal to 8 அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. 2x plus 3 equal to 8 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சப்போஸ் எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 2x ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னா 8 minus 3 இருக்க முடியுமா? அண்ட் ஐ கேன் சே தட் 2x ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அண்ட் x இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன கிடைக்குன்னா 5/2 கிடைக்கும். இப்போ 5/2னா இட் இஸ் நத்திங் பட் 2.5 இது மை ஆன்சர். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னாக்க இட் வில் பி 2.5 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு இது வந்து ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். எனக்கு ஒரே ஈக்குவேஷன்ல எனக்கு ஒரே ஒரு அன்னோன் டேர்ம் மட்டும் இந்த இடத்துல இருக்கு. அப்போ ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு அன்னோன் டேர்ம் இருந்துச்சுன்னா என்ன சொல்லிக்கிறேன்? இட்ஸ் லீனியர் ஈக்குவேஷன் வித் சிங்கிள் வேரியபிள் நான் சொல்லிக்கிறேன். வித் ஒன் வேரியபிள் நான் சொல்லிக்கிறேன். அப்போ 2x plus 3 equal to 8 2x equal to 8 minus 3 and x equal to 5/2 எனக்கு கிடைக்கும். அப்போ ஜென்ரலாக வந்துட்டு எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னாக்க 2.5 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு லீனியர் ஈக்குவேஷன் வித் சிங்கிள் வேரியபிள். சப்போஸ் எனக்கு இப்படி ஒரு டேர்ம் கொடுக்குறாங்க. அதாவது ax plus by equal to ஒரு 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ax plus by equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னொரு ஒரு வேரியபிள் கூட வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 0 நிற்காம எனக்கு இன்னொரு ஒரு வேரியபிள் கூட நான் வைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ ஒரு c அதாவது ax plus by equal to c அப்படின்னு நான் சொல்றேன். ax plus by equal to c. ஸோ இங்கே என்ன சொல்றேன்னாக்க ஸோ திஸ் இஸ் ஆல்சோ an லீனியர் ஈக்குவேஷன் தான். இது எனக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இது எனக்கு லீனியர் ஈக்குவேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இங்கே எனக்கு என்ன இருக்குன்னாக்க ரெண்டு அன்னோன் வேரியபிள் இருக்கு. அதாவது ax plus by equal to c. This is also a linear equation தான். But I'm having two unknown equations. So இங்கே நான் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு I can say that a, b and c. a, b and c என்ன சொல்றேன்னாக்க integers நான் சொல்றேன். a, b and c நான் என்ன சொல்றேன்னாக்க I'm saying this as integers. Similarly, so x and y அப்படின்னு என்ன சொன்னாக்கா I'm saying this as variables நான் சொல்றேன்.
அப்போ நான் கேட்குறேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எக்ஸோட வேல்யூ என்னது, ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இதனால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. எக்ஸோட வேல்யூ தனியாக எவ்வளவு, ஒய்யோட வேல்யூ தனியாக எவ்வளவுன்னு சொல்லி என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக என்னால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. பிகாஸ் நான் என்ன காரணம்னா உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா ஸோ வேரியபிள் அப்படின்னா அன்னோன் டேர்ம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன் அப்படின்றது வந்துட்டு என்னன்னாக்கா ஒரே ஒரு அன்னோன் டேர்ம் தான் இருக்கு. ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு அன்னோன் டேர்ம் இருந்தால் மட்டும் தான் நல்லா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு அன்னோன் டேர்ம் இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை ப்ரொசீட் பண்ண முடியும்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இங்கே எனக்கு என்னன்னா ax plus by ஈக்குவல் டு சின்னு இருக்கு. இதுவும் எனக்கு வந்து ஒரு சிங்கிள் லீனியர் ஈக்குவேஷன் தான். பட் இங்கே எனக்கு என்னன்னாக்கா 2 வேரியபிள்ஸ் இருக்கு. அதாவது ஒன் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷனு பட் அண்ட் 2 வேரியபிள்ஸ் இருக்கு. அப்போ ஒரு ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ல தனித்தனியாக கண்டுபிடிக்கணுமா டெஃபினட்டா ஐ கேனாட் ஏபிள் டு ஃபைண்ட் திஸ் ஒன். அப்போ இதனால வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. பட் எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் வேணா கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் இது ரெண்டுமே என்னால் ஈக்குவேட் பண்ண முடிஞ்சிச்சு, அதாவது இந்த இன்டீஜர்ஸை ஈக்குவேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஐ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஐ மீன் எனக்கு நான் சொல்றேன், அதையும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ இங்கே என்னது, ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கனாக்கா டெஃபினட்டாக என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து ஒரு ஈக்குவேஷன்ல எனக்கு ஒரு அன்னோன் டேர்ம் இருந்தால் மட்டும் தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது ஜென்ரலான ஒரு ரூல், மேத்தமெட்டிக்ஸ்னுடைய ரூல், சரியா? ஆனா இங்க எனக்கு என்னன்னா ஒரே ஒரு லீனியர் ஈக்குவேஷன் தான் இருக்கு, ஆனா 2 வேரியபிள்ஸ் இருக்கு. அப்ப அந்த அன்னோன் வேரியபிள்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய். அது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா டெஃபினட்டா என்னால அதை கண்டுபிடிக்க முடியாது, சரியா? எக்ஸ் ஒய் வந்து டெஃபினட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாது. சரி, பரவாயில்ல, இதுதான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன். ஆனா ஏதாவது 2 வேல்யூ என்னால சம் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா கேட்டாக்கா டெஃபினட்டா என்னால கண்டுபிடிக்க முடியும். அதை நான் எப்படின்னு சொல்றேன். சப்போஸ் நான் என்ன சொல்றேன், ஏ பி அண்ட் சி, சரியா? ஏ பி அண்ட் சி வந்துட்டு என்ன சொல்றேன்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஏ பி அண்ட் சி வந்துட்டு எனக்கு என்ன சொல்றேன்னாக்கா இன்டீஜர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஏ பி அண்ட் சி வந்துட்டு எனக்கு என்ன சொல்றேன்னாக்கா இன்டீஜர்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த இன்டீஜர்ஸ் என்ன ஈக்குவேட் பண்ண முடிஞ்சிச்சுனாக்கா ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கலாம். கிளியர்? ஸோ இது மாதிரி உனக்கு தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி இந்த இன்டீஜர்ஸை ஈக்குவல் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபைன். ஸோ ஒரு விஷயம் நான் சொல்றேன். அதாவது ஸோ ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஈக்குவல் டு சி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இதில் என்ன சொல்லனாக்க ஆரம்பத்தில் சொல்லுதான் ஏ பி அண்ட் சி, அதில் என்ன சொல்லனாக்க இன்டீஜர்ஸ் நான் சொல்றேன். சிமிலர்லி எக்ஸ் அண்ட் ஒய் இதில் என்ன சொல்லுவேனாக்க வேரியபிள்ஸ் நான் சொல்றேன். எக்ஸ் அண்ட் ஒய் என்ன சொல்றேன், வேரியபிள்ஸ் நான் சொல்றேன். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமானா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. பட் நான் இன்னும் ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். இப்போ வேரியபிள்ஸ் இன்டீஜர்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி ரெண்டோட சம் கண்டுபிடிக்க முடியுமா டெஃபினட்டா அதனால கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் இஃப் ஐ கேன் ஏபிள் டு ஈக்குவேட் தி இன்டீஜர்ஸ், இந்த இன்டீஜர்ஸ் ஈக்குவேட் பண்ணி என்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ ஒரு சம் சால்வ் பண்ணி பார்த்தோன்னா அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும், சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது எனக்கு சொல்றாங்க, அதாவது 2x பிளஸ் சரியா 3y ஈக்குவல் டு 21. 2x plus 3y equal to 21. இது எனக்கு கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு they are asking you to find. So find. So 4x plus 6y equal to what? 4x plus 6y will be what? அதாவது 2x plus 3y equal to 21 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஈக்குவேஷன். அதாவது சிங்கிள் லீனியர் ஈக்குவேஷன் வித் 2 unknown வேரியபிள்ஸ். எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கனாக்க 4x plus 6y equals to what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இங்க என்ன பண்றேன்னாக்க என்னால வந்துட்டு ஸோ 2xல இருந்து 4x கொண்டு வர முடியுமா, 3y ல இருந்து 6y கண்டுபிடிக்க முடியுமா நான் செக் பண்ணி பார்க்க போறேன்.
புரியுதா? அதாவது ஸோ 2xல இருந்துட்டு என்னால் 4x கொண்டு வர முடியுமா, ஸோ 3yல இருந்துட்டு என்னால் 6y கொண்டு வர முடியுமா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். இல்லையா? ஓகே, எனக்கு என்ன கேட்குறாங்கனாக்கா, ஸோ 2x + 3y = 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2x + 3y = 21. அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்கனாக்கா 4x + 6y கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணனாக்கா இன்டூ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், இங்கேயும் இன்டூ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ ரெண்டு இடத்துல எனக்கு ஒரே டேர்மில் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து எனக்கு கேட்கக்கூடிய ஆன்சர் வருது. அப்போ என்னது 4x + 6y. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இன்டூ 2 தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இன்டூ 2ஆல் மல்டிபிள் பண்ணனாக்கா எனக்கு என்ன கிடைக்குனாக்கா இட் இஸ் கோயிங் டு பி 42. அப்போ 4x + 6y = என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மை ஆன்சர் வில் பி வாட் 42. புரியுதா? அதாவது 2x + 3y = 21 கொடுத்துட்டாங்க. எனக்கு அது வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா 4x + 6y கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது 4x + 6y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ இந்த 2x வந்து நான் கொண்டு வரனாக்கா இன்டூ 2 பண்றேன், இங்கேயும் இன்டூ 2. அப்போ காமன் நம்பரால மல்டிபிள் பண்றேன், இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. அப்போ காமன் நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ ஐ கேன் ப்ரொசீட். தட் இஸ் 4x + 6y ஓட வேல்யூ என்னன்றது கொண்டு வர முடியுது அப்படின்றது தான். இதுதான் என்ன சொல்லுவோம்னாக்கா இன்டீஜர்ஸை ஈக்குவேட் பண்றது நம்ம சொல்லுவோம். ஈக்குவேட்டிங் ஆஃப் இன்டீஜர்ஸ். அப்ப இதுல இருந்து x ஓட வேல்யூ தனியா கண்டுபிடிங்க, y ஓட வேல்யூ கண்டுபிடிங்க, தனியா கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? x வேல்யூ y வேல்யூ சேர்த்து கண்டுபிடிக்க முடியுது. பட் x ஓட வேல்யூ தனியா கண்டுபிடிங்க, y ஓட வேல்யூ தனியா கண்டுபிடிங்கன்னா என்னால டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியாது. இது வந்துட்டு ஒரு அன்டிஃபைன்டு ஈக்குவேஷனா போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷனை இன்டீஜர்ஸை ஈக்குவேட் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியக்கூடிய ஒரு கேஸ். புரியுதா? ஸோ அதாவது காமன் மல்டிபிளா இருக்கா இல்ல காமன் டிவைடா இருக்கா நம்ம செக் பண்ணுவோம். ஸோ 2x + 3yனா காமன் மல்டிபிள் 2ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு கொடுத்த ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ அது எனக்கு வரல அப்படின்னா கடைசி வரை இதனால கண்டுபிடிக்க முடியாதுதான். புரியுதா? Okay. So next one we can discuss about so two linear equations and two unknown variables. That is two linear equation. So two variables. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, எனக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, I try to find out. So two variables நான் கண்டுபிடிக்கிறேன். இதுதான் வந்து ரெண்டு. சப்போஸ் எனக்கு என்னன்னா முதல் ஈக்குவேஷன் ax + by = c அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ax + by = c. Similarly, so dx + ey = f அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இது எனக்கு ஒரு ஈக்குவேஷன், இது எனக்கு ஒரு ஈக்குவேஷன். அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு அன்னோன் டேர்ம்ஸ் அப்படின்றது நான் டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு எத்தனை அன்னோன் டேர்ம் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருந்தா என்னால கண்டுபிடிக்க முடியும். எத்தனை அன்னோன் ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சா அதுக்கு ஈக்குவலா எனக்கு அந்த அளவுக்கு லீனியர் ஈக்குவேஷன் இருக்கணும். புரியுதா? ரெண்டு ஈக்குவேஷனா ரெண்டு அன்னோன் டேர்ம் கண்டுபிடிக்கலாம். ஒரு ஈக்குவேஷனா ஒரு அன்னோன் டேர்ம் தான் கண்டுபிடிக்க முடியும். மூணு ஈக்குவேஷன்னா எனக்கு மூணு அன்னோன் டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் ஒய் இசட் மூணுமே நான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. புரியுதா? சப்போஸ் எப்படி இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்துட்டு எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். சின்னதாக ஒரு சம் பண்ணி வைப்போம். ஸோ புரியுறதுக்காக எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, 3x + 4y = 7. Similarly, so இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ x + y = 3. இது எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன். So this is going to be my equation 1 and this is going to be my equation 2. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா find x and y. x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், similarly y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
அப்போ இந்த இடத்துல என்னன்னா ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன், ரெண்டு வந்து வேரியபிள்ஸ். ரெண்டு வேரியபிள்ஸ் அப்படின்னா ரெண்டு அன்னோன் டேர்ம்ஸ் இல்லையா? அப்போ here I will try to equate the equations. அதாவது ஏதாவது ஒரு அன்னோன் டேர்மை என்னால் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு நான் செக் பண்ணணும். புரியுதா? ஏதாவது ஒரு அன்னோன் டேர்மை என்னால் கேன்சல் பண்ண முடியுமா, வெதர் இட் மே பி எக்ஸ் ஆர் எல்ஸ் இட் மே பி ஒய். சரியா? ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வேல்யூவை நான் என்ன பண்ண போறேன்னா ஐ வில் ட்ரை டு கேன்சல் அவுட். ஸோ கேன்சல் அவுட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது எனக்கு எவ்வளவு 3x பிளஸ் 4y ஈக்குவல் டு 7. இந்த ஈக்குவேஷன் எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எதுவுமே பண்ணணுன்ற தேவை கிடையாது. பட் செகண்ட் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண போறேன்னா 3 ஆல மல்டிபிள் பண்ண போறேன். ஸோ ஏன் நான் 3 ஆல மல்டிபிள் பண்ணனா ஐ கேன் ஈக்குவேட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ 3x பிளஸ் 3y ஈக்குவல் டு 3 × 3 is 9. இப்போ நான் ஏதாவது ஒரு டேர்மை ரெடியூஸ் பண்ணனாக்க சைனை மாற்ற போறேன். ஸோ மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். ஸோ சைனை மாற்றினாக்க பிளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல் ஆயிருமா, பிளஸ் 4y மைனஸ் 3y அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி y. This will be equals to plus 7 minus 9. It will be equal to what? Minus 2. அப்போ நான் என்ன சொல்றேன்னாக்க y equals to minus 2 எடுத்துக்கிறேன் பாருங்க. y equals to minus 2 எடுத்துக்கிறேன். y equals to minus 2. இப்போ y equals to minus 2 அப்படின்றத நான் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட போறேன். ஒரிஜினல் ஈக்குவேஷன் தான் போடணும், கன்வெர்ட் பண்ண ஈக்குவேஷன்ல போட்டுறக்கூடாது. அதுதான் முக்கியம். இப்போ y equal to minus 2 அப்படின்றத எனக்கு என்ன பண்ண போறேன், ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஈக்குவேஷன்ல போடணும். வெதர் ஐ கேன் புட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆர் எல்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ல நான் போடுறேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 எனக்கு என்ன சொல்லுதுன்னா x plus y equals to 3 அப்படின்றது எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 சொல்லுது. அப்போ y equal to minus 2 போட்டிருக்கேன். அப்போ x minus 2 equal to 3. இந்த மைனஸ் 2 இந்த போயிட்டு கொண்டு போயிட்டுனா பிளஸ் 2 மாறுமா. அப்போ x equal to என்னவா இருக்கும்னா 3 plus 2 இருக்க முடியும். That will be equals to 5 is your answer. அப்போ x ஓட வேல்யூ எவ்வளவு 5, y ஓட வேல்யூ எவ்வளவு -2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதுதான் வந்துட்டு ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன், ரெண்டு அன்னோன் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள். கிளியர்? இதே வந்துட்டு 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கனாக்கா 3 வேரியபிள் எனக்கு இருக்கும். அப்பயும் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்ணி மற்ற 2 விஷயத்தை வச்சு நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன். சரியா? ஸோ நம்ம எக்ஸாமினேஷன்ல வந்துட்டு இந்த 2 விஷயங்கள் தான் நமக்கு மாற்றி மாற்றி வரும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஜென்ரலாகவே வந்துட்டு ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னாலே எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஈக்குவேஷன் அப்படின்றத ஐ கேன் கிளாசிஃபை இன்டு 2 டைப்ஸ். அதாவது ஈக்குவேஷன் அப்படின்றத நான் எப்படி எடுக்கலாம்னா 2 டைப் எடுக்கலாம். என்னன்னா ஒன்று வந்து லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுப்போம், லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுப்போம். சரியா? அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுப்போம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு எடுப்போம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதான். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாகவே எனக்கு XY ஓட வேல்யூ இருக்கும். ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தி காமன் வேரியபிள். இங்க என்னன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது என்னன்னாக்கா ஐ வில் ட்ரை டு சால்வ் தி ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ், ஹையர் ஆர்டர் பாலினாமியல்ஸ் சொல்லுவோம். ஹையர் ஆர்டர் பாலினாமியல் சால்வ் பண்றதுக்காக தான் we will use for quadratic equation. ஸோ ஹையர் ஆர்டர் அப்படின்னா வந்துட்டு இங்க எல்லாமே நான் லீனியர் ஈக்குவேஷன் என்னன்னாக்கா x plus y இல்லாட்டி வந்துட்டு x plus 2y அப்படின்றத நான் படிச்சுட்டே போயிட்டே இருப்பேன். லீனியர் ஈக்குவேஷனை பொறுத்த அளவுக்கு ஒரு ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த அளவுக்கு ஐ வில் ட்ரை டு சால்வ் ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ். ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது எப்படி இந்த ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது பாலினாமியல்ஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது x² பிளஸ் ax பிளஸ் c ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மேட்ல நம்ம சால்வ் பண்றது எல்லாமே அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க x y எல்லாம் வந்து பவர்லாம் எதுவுமே வராது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு x ஓட பவர்ல வந்து ஸ்கொயர் அப்படின்னு ஒரு வேல்யூ வந்திருக்கா. அப்ப எனக்கு ஹையர் ஆர்டர் இதெல்லாம் வந்து எனக்கு என்னன்னா ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸா இருக்கு. x³ கூட ஒரு சில சமயம் வரலாம். ஸோ அப்படி வந்துச்சுனாக்க இது எல்லாமே எனக்கு ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப அந்த ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது எல்லாமே ஐ வில் சே as குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஹையர் ஆர்டர்ஸ் எல்லாமே சால்வ் பண்றது எல்லாமே ஐ வில் சே as குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? இதுதான் வந்து நம்ம இந்த ரெண்டுத்துக்கான ஒரு வித்தியாசம். கிளியர்? லீனியர் ஈக்குவேஷன்ஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான வித்தியாசம். எனக்கு ஒரு விஷயமே இருந்தாலும் இதை வச்சு நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இதுதான் வந்து எனக்கு x² அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸுக்கு 2 வேல்யூ இருக்குன்னு அர்த்தம்.
x ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் மென்ஷன் பண்ணாலே என்ன அர்த்தம்னா x is having two values ன்ற அர்த்தம். அதுதான், வேற எதுவுமே வந்து புதுசால எதுவுமே கிடையாது. So now we will try to solve the problems. சரியா? ஸோ பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதாவது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னாலே ஒரு சில இடத்துல அவனே 2 ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல வந்துட்டு we have to form the equations. புரியுதா? ஒரு சில இடத்துல அவனே ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல வந்துட்டு we have to form the equations. அப்படின்ற போது ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் கூட நம்ம கற்றுக்கணும். புரியுதா? ஸோ அது வந்துட்டு அப்கமிங் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ல வந்துட்டு we will discuss those things. அவன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். கிளியர்? ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ காஸ்ட் ஆஃப் 6 dozen apples and 8 dozen bananas 1400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி தி காஸ்ட் ஆஃப் 15 dozen apples and 20 dozen bananas அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? காஸ்ட் ஆஃப் 6 dozen apples and 8 dozen bananas is 1400 rupees. Then what will be the cost of 15 dozen apples and 20 dozen bananas அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது here apple and banana அப்படின்னு 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் அண்ட் பனானா அப்படின்னு சொல்லி 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்ப this is a single linear equation with 2 variables சொல்லி எடுத்துக்கலாமா? சிங்கிள் டைப் 1 நம்ம பார்த்தோம் இல்லையா? டைப் 1 பார்த்தோம் இல்லையா? ஸோ டைப் 1 நம்ம பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம்? ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் டைப் 1ல. அதாவது சிங்கிள் linear equation. So type 1 லாஸ்ட் ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். சிங்கிள் linear equation with 2 variables. With 2 variables. இந்த வேரியபிள்ஸை தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியாட்டி கூட என்னால் சேர்த்து, அதாவது ஈக்குவேட்டிங் த இன்டீஜர்ஸை ஈக்குவேட் பண்ணி என்னால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதை தான் சொல்லியிருந்தேன். ஸோ சிங்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அப்புறம் சிங்கிள் ஈக்குவேஷனில் வந்துட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இன்டீஜர்ஸ் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது அதே டைப்ல தான் இருக்கு. அப்போ என்னோட வந்து ஒரு இதுக்காக ஆப்பிள்ஸை வந்துட்டு ஐ எம் கன்சிடரிங் ஆஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன், பனானாஸை வந்துட்டு ஐ எம் கன்சிடரிங் ஆஸ் பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 dozen ஆஃப் ஆப்பிள்ஸ், அதாவது 6 dozen ஆஃப் ஆப்பிள்ஸ்னா 6a 6a பிளஸ் அண்ட் அதனால பிளஸ் போட்டிருக்கேன். 8 dozen ஆஃப் பனானாஸ், 8 dozen ஆஃப் பனானாஸ்னா ஐ கேன் டேக் ஆஸ் 8b போட்டுக்கலாமா? 8b போட்டுக்கலாமா? 6a பிளஸ் 8b ஓட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1400 rupees அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 6 ஆப்பிள் 8 பனானாவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்கனாக்கா திஸ் இஸ் கோயிங் டு பி 1400 rupees. So what will be the cost of 15 dozen of apples and 20 dozen of bananas அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கனாக்கா, ஸோ 15 dozen of apples, அதாவது 15a பிளஸ் 20b உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. 15a பிளஸ் 20b உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 6ல இருந்து 15 கொண்டு வர முடியுமா, 8ல இருந்து 20 கொண்டு வர முடியுமா, காமனா மல்டிபிள் பண்ணும்போது கொண்டு வர முடியுமா கண்டுபிடிக்க முடியாது. பட் நான் இங்கே பார்க்குறேன், இந்த வேல்யூஸ் பார்க்குறேன், இந்த 6, 8, 1400 எல்லாமே வந்துட்டு டிவிசிபிள் பை 2 இருக்கு. எல்லாமே வந்துட்டு எனக்கு டிவிசிபிள் பை 2 இருக்கா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை ஐ எம் கோயிங் டு கன்சிடர் அஸ் 1 வச்சுக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 அதாவது ஈக்குவேஷன் 1 ஐ எம் கோயிங் டு டிவைட் பை 2 ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 ஆல் டிவைட் பண்ணனா நான் என்ன சொல்ல முடியும்னா 6a divided by 2 plus 8b divided by 2 equal to 1400 divided by 2 எடுத்துக்க பாருங்க. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னாக்க இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ரெண்டுமே கேன்சல் பண்ணும்போது ஸோ 3a பிளஸ் இது வந்து என்னது 4b ஈக்குவல்ஸ் டு 700 எடுத்துக்கலாமா? 4b ஈக்குவல் டு 700. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து என்னால் இந்த வேல்யூ கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். அதாவது காமன் மல்டிபிள் பண்ணி எல்லாம் கொண்டு வர முடியுமான்றது பார்க்க போகிறேன். ஐ நோ தட் ஸோ 3 into 5 எனக்கு என்னது 15 கிடைக்குமா? ஸோ அப்போ 15a ப்ளஸ் இங்கேயும் நான் பார்க்குறேன் 4 into 5
ஓகேவா 20 கிடைக்குமா ஸோ 20b அப்போ என்ன பண்ண போகிறேன் இங்கே என்ன பண்ண இன்டூ 5 நான் பண்ண போகிறேன் 700 into 5 அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 3500 அப்போ எனக்கு கேட்ட வந்து ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா அதாவது 15 dozen of apples plus 20 dozen of bananas equal to what 3500 அப்போ 3500 ஆப்ஷன் இருக்கானா எஸ் டெஃபினெட்லி 3500 இருக்கு ஆப்ஷன் B will be your answer clear அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க 6 dozen of apples plus 8 dozen of bananas equal to 1400 கொடுத்திருந்தாங்க இதை கொடுத்துட்டு 15 dozen apples 20 dozen bananas ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்போ நான் முதல் இடத்துல இந்த ஈக்குவேஷன் எடுத்தேன் இதில் 2 ஆர் டிவைட் ஆனால டிவைட் பை 2 நான் போட்டேன் ஸோ 3a plus 4b equal to 700 கிடச்சிச்சு ஸோ இந்த 3a வந்துட்டு என்னால் 15 கொண்டு வர முடியுமா கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஸோ இன்ட்டு 5 பண்ணால் 15 வருது ஸோ இன்ட்டு 5 பண்ணால் எல்லா இடத்துல இன்ட்டு 5 போடணும் அப்போ இன்ட்டு 5 போடுறேன் ஸோ 15a into 20b equal to 700 into 5 will be 3500 அப்போ கேட்ட ஈக்குவேஷன் நான் கொண்டு வந்தேன் ஸோ அப்போ 3500 இருக்குங்களா ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குன்னா the total cost of 30 purse and 20 wallet is rupees 8500 சரியா 30 purse 20 wallet ஓட டோட்டல் காஸ்ட் எவ்வளோனாக்க ஸோ 8500 ஸோ இதோட இதுக்காக வந்துட்டு பர்ஸை வந்துட்டு ஐ எம் டேக்கிங் ஆஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் அதே நேரத்தில் வந்துட்டு வாலெட்டை வந்துட்டு ஐ எம் டேக்கிங் ஆஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன் சரியா அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 30 பர்ஸ் 30 பர்சஸ் கொடுத்துருக்காங்களா ஸோ 30x பிளஸ் 20 வாலெட் 20y ஈக்குவல் டு 8500 அப்போ ஐ கேன் கன்சிடர் திஸ் ஆஸ் மை ஒரிஜினல் ஈக்குவேஷன் இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கிறேன் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கேன் எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் 117 பர்ஸ் அதாவது 117x பிளஸ் 78y ஈக்குவல்ஸ் டு வாட் அப்படின்னு இருக்குது 78y ஈக்குவல்ஸ் வாட் அதாவது பர்ஸ்னா எக்ஸ் வாலெட்னா ஒய் பர்ஸ்னா எக்ஸ் வாலெட்னா ஒய்னு எடுத்துக்கிறேன் எக்ஸ் ஒய் எப்படி வந்துச்சுன்னா பர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆகும் வாலெட் ஈக்குவல் டு ஒய்னு வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம எக்ஸ் ஒய் வச்சு நம்ம நிறையா சால்வ் பண்ணியிருக்கோம் ஸ்கூல் டேஸ்லேயே கூட நம்ம வந்துட்டு we have been solved many things இல்லையா அதனால வந்து நமக்கு இந்த வாலெட் வச்சு நம்ம சால்வ் பண்ணோம் எக்ஸ் ஒய் வச்சு சால்வ் பண்ண ஈஸியாக அப்போ இந்த 30 எனக்கு 117 கொண்டு வர முடியுமா கண்டிப்பாக கொண்டு வர முடியாது ஸோ அப்போ நான் செக் பண்ணுறேன் ஸோ இங்கே 30 இங்கே 20 இங்கே 8500 இருக்கா எல்லாமே காமனாக டிவைட் பை 10 ஆகும் அப்போ என்ன பண்ணேன்னா ஐம் கோயிங் டு டிவைட் தி ஈக்குவேஷன் 1 வந்துட்டு டிவைட் பை 10 வைக்கிறேன் ஈக்குவேஷன் 1 வந்துட்டு டிவைட் பை 10 வைக்கிறேன் அப்போ 30x டிவைட் பை 10 ப்ளஸ் 20x டிவைட் பை 10 ஈக்குவல் டு 8500 டிவைட் பை 10 அப்போ சால்வ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குனாக்க 3x ப்ளஸ் 2y ஸோ இது வந்து y சரியா 2y ஈக்குவல் டு 815 கிடைக்கும் அப்போ இதுதான் வந்துட்டு எனக்கு கொண்டு வந்த ஈக்குவேஷன் அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து எனக்கு கேட்ட விஷயம் கொண்டு வர முடியுமா நான் பார்க்குறேன் இந்த 117 வந்து 3 டேபிளில் போகுதா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கணும் 117 வந்து 3 டேபிளில் டிவைட் ஆகுதா நான் பார்க்கணும் முதல்ல ஸோ 117 வந்து 3 டேபிளில் டிவைட் ஆகும் கண்டிப்பாக எனக்கு டிவைட் ஆகுமா என்ன காரணம் இது வந்துட்டு சம் ஆஃப் த டிஜிட் வந்து 9 இருக்கு ஸோ ஐ கேன் டேக் தட் ஸோ 3 டைம்ஸ் அண்ட் 9 டைம்ஸ் எடுத்துக்கலாமா அப்போ நான் என்ன பண்ணலாம்னாக்க ஸோ 3x இன்டூ 39 அப்படின்னு வைக்கிறேன் அப்போ இங்கே 39 வச்சா இங்கே என்ன பண்ணணும் இன்டூ 39 வைக்கணும் இங்கே என்ன பண்ணணும்னாக்கா இன்டூ 39 வைக்கணுமா இன்டூ 39 வைக்கிறேன் அப்போ 3x அப்படின்னா 3x இன்டூ 39 எனக்கு எல்லாம் வரும்னாக்கா 117x கிடைக்கும் சிமிலர்லி 2 into 39 எனக்கு என்ன கிடைக்கும் 78y கிடைக்கும் அப்போ அவன் கொடுத்த ஈக்குவேஷன் வந்துச்சா 117x plus 78y equals to 850 into 39 850 into 39 நான் என்ன பண்ண போறேன் 85 into 39 எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் 40 minus 1 எடுத்துக்க போறேன் 39 ஸோ 85 எடுத்துக்க போறேன் ஸோ 4 டேபிள் 20க்கு 0 திருப்பி 2 திருப்பி 32 34 34 ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கோங்க திருப்பி எனக்கு என்ன இருக்கும் 85 இருக்கு முடியுமா இப்போ சால்வ் பண்ணால் this is going to be 5 and this is going to be 1 and this is going to be 3 and 3 so my final answer will be what எனக்கு என்ன இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா ஸோ 33150 இந்த 850க்கு இந்த 0 மறந்துடக்கூடாது நான் வெறும் 85 தான் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கிறேன் கடைசி 0 சேர்த்துக்கோங்க அப்போ நான் என்ன சொல்லனாக்க அதாவது 117 பர்ஸு
plus 78 wallet the value எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 33150. அப்ப 33150 னா ஆப்ஷன் D will be your answer. Option D will be your answer.